படைப்பு கடவுளான பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்து ஹிரண்யகசிபு ஒரு வரத்தை பெற்றான். அந்த வரத்தின்படி அவன் பகலிலோ இரவிலோ, வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ, வானத்திலோ பூமியிலோ, மனிதனாலோ மிருகத்தாலோ, எந்த ஒரு ஆயுதத்தாலோ அன்றி ஆயுதம் இல்லாமலோ மரணமடையக்கூடாது. இந்த வரத்தால் தனக்கு மரணமே இல்லை என்று இருமாப்பு கொண்ட ஹிரண்யகசிபு தன்னை உலகிலேயே மிகச்சிறந்தவன் என்று அறிவித்து அனைவரும் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். விஷ்ணுவின் பெயரை உச்சரிப்பவர்களை கடுமையாக தண்டித்தான். ஹிரண்யகசிபுவின் மகனான பிரகலாதன் தனது தந்தையின் கட்டளையை மீறி விஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தான். தந்தையின் கொடுமைகளையும் பயமுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் நாராயணா என்று விடாபிடியாக விஷ்ணுவின் ஒரு நாமத்தை உச்சரித்தான். இதனால் கோபமடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல பல வழிகளில் முயற்சி செய்தான். விஷம் கொடுத்தான், யானைகளால் மிதிக்கச் செய்தான், மலையிலிருந்து தள்ளினான். ஆனால் பிரகலாதனின் பக்தியாலும் விஷ்ணுவின் கருணையாலும் அவன் உயிர் பிழைத்தான். ஒருமுறை ஹிரண்யகசிபு பிரகலாதனிடம், உன் விஷ்ணு எங்குள்ளான்? அவன் தூணிலும் இருப்பானா என்று பரிகாசமாக கேட்டான். அதற்கு பிரகலாதன், ஆம், அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று பதிலளித்தான். கோபத்தின் உச்சியில் ஹிரண்யகசிபு தனது கதாயுதத்தால் அருகிலிருந்த ஒரு தூணை உடைத்தான். அந்த கணமே அந்த தூணிலிருந்து சிம்ம முகமும் மனித உடலும் கொண்ட பயங்கரமான நரசிம்மர் வெளிப்பட்டார். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை தனது மடியில் கிடத்தி, மாலையும் ஆகாமல் பகல் அல்ல, இரவும் ஆகாமல் இரவு அல்ல, சந்தி வேளையில் வீட்டின் வாசற்படியில் உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, தனது கூரிய நகங்களால் ஆயுதம் இல்லை, அவனது மார்பை பிளந்து வதம் செய்தான். இதன் மூலம் ஹிரண்யகசிபு பெற்ற வரங்களை மீறாமல் அவனை அழித்து உலகிற்கு அமைதியை நிலைநாட்டினான்.